அட, நம்ம மல்லிகா வரா? ஏய் மல்லிகா. ஆ, சொல்லு பெரியத்தா. என்னடி இப்படி உட்காந்துருக்கிறேன், நான் உட்காந்ததை கூட பார்க்காம நீ எனக்கு என்னன்னு நேராக போயிட்டு இருக்கிற. ஏன் என்கிட்டலாம் என்ன ஏதுன்னு பேச மாட்டியா? எப்பவும் நின்றுபிட்டு பேசிவிட்டு தானடி போவ. பார்த்து வாக்காத மாதிரி போற. அம்புட்டு மவுசா. போ போ, போடி போ. நீ வேற பெரியத்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் வேலை நிறைய இருக்கு, நான் போகிறேன். பிள்ளைய காணோன்னு தேடுங்க. அட, இன்னைக்கு என்ன அப்படி அதிசயத்துக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்கு உனக்கு? பிள்ளைய என்னைக்கு தேடாத பிள்ளைல இன்னைக்கு உன்னை தேடிட்டு தெரியுதுவா? ரொம்ப பண்ணாதடி, ரொம்ப பண்ணாத. என்ன பெரியத்த, என்னடி விஷயம்? உம்முன்னு இருக்கிற. ஏன் சொல்லு, சொன்னா நான் கேட்க மாட்டேனா? தள்ளி உட்காரு, சத்தோட உட்காந்து பேசுவோம். வா வா. அதை ஏன் கேட்குற? என்னங்கடி பண்றீங்க ரெண்டு பேரும்? மல்லியா எப்போ போனவ நீ? இப்பதான் வாரியா? ஏய் நாச்சி, அவ என்னமோ சோகமா இருக்காடி. அதை என்னன்னு அவட்ட கேட்குறே சொல்லத்துக்கு உட்காந்துருக்குறா. நீ வா இப்படி. வாரேன். தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. ரோட்டை பக்கம் தள்ளி விட்டுருவாளுவோ போலா மருமூலும் மாமியாரும். மல்லியா, என்னத்தா என்ன ஆச்சு? அதை ஏன் தா கேட்குறியா? போனேன்னா அறிவு பிள்ளைய வச்சுட்டு உட்காந்துருந்தா. நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். சரி, என்ன நடந்துச்சு? பிள்ளைய உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்ட்டாளுகளா? அதெல்லாம் இல்லை. பிள்ளைலாம் நான் போனோன்னா அருவி தூக்கி கொடுத்தா. கொஞ்சிட்டு தான் இருந்தேன். பேர் வைக்கணுக்கா, அப்படிக்கா இப்படிக்கான்னு பேசிட்டு இருந்தா. நான் சொன்னேன், ஏம்மா அருவி, பேர் வைக்கிறதா இருந்தா முருகன் பேரா வையுமா அப்படின்னு சொன்னேன். சரிக்கா, நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல முருகன் பெயராக தான் வைக்கணும்னு நினச்சேன். நீயும் கரெக்டாக சொல்லிட்டக்கா, அதே மாதிரியே வச்சிடலாம் அப்படின்னு தான் சொன்னான். இதில் என்ன இருக்கு? நீ வைக்கணுன்னா தான் அவனும் சரின்னு வைக்கிறேன்ட்டா. இதில் என்னடி இருக்கு? அதான் அவளும் தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுலலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா அவங்க அம்மா வர. சரி, சரோசா என்ன சொன்னா? அத்தை, அது வந்து ஆஹா, அதெல்லாம் வைக்கக்கூடாது. என்னோட அப்பா பேர் தான் வைக்கணும், எங்கள் தாத்தா பேர் தான் வைக்கணும், அப்படி இப்படின்னு அது வாட்டுக்கு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொல்கிற பேரை வைக்கக்கூடாது அத்தை. நான் என்ன எங்கள் அப்பா பேர் எங்கள் தாத்தா பேரையுமா வைக்க சொன்னேன்? சாமி பேர் நல்லா இருக்கும் பிள்ளை, அதனால தானே முருகன் பேரை வைக்க சொன்னேன். அது வைக்கக்கூடாதான். நான் சொல்கிறதாண்டி நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? அப்படி இப்படின்னு அது பாட்டுக்கு தாண்ட ஆரம்பிச்சிடுச்சு. நீ ஒரு அறிவு கட்டவ தானே? யாத்த என்ன திட்டுறியா? எவ்வளோ தூரம் உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவள் வீட்டுக்கு போகாத, அவள் வீட்டுக்கு போகாதன்னு. எதுக்குடி நீ சும்மா சும்மா அவள் வீட்டுக்கு போகிற? பிள்ளைய ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்தா பத்தாதா? சும்மா பிள்ளையை பார்க்க போகிறேன், பிள்ளையை பார்க்க போகிறேன்னு ஐசத்தை ஏதோ திட்டிவிட்டான்னு ஐசு வந்து அழுதுட்டடக்கா. நீ என்னடானா நீ இப்போ எதுக்கு அவள் வீட்டுக்கு எல்லாரும் போறிய? அவள் பேரனுக்கு என்னத்தையோ பேர் வச்சு தொலைஞ்சிட்டு போகிறா, நமக்கு தேவையா? அது எதுக்கு நீங்கள் சொல்ல போறிய? அவங்க பிள்ளை, அவங்க பேரே அவங்க வீட்டு பிள்ளை தான், என் வீட்டு பிள்ளையா என்ன? தா இப்போ போகிறேன் நேரா. போய் பிள்ளைய தூக்கிட்டு வரையா நடி, பொங்கல் 4 மாதமா அங்கே போய் உட்காந்துருக்கேன்னு கேட்டுட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் ஒழுங்கா. இப்போ போகாதேத்த, இது வேற. நான் தான் உங்ககிட்ட சொல்லி சண்டைக்கு வர சொல்லிட்டேன்னு சரோசா பேசிவிடும். தேவையா எனக்கு? பேசுவாடி பேசுவா, அந்த நாக்கை இழுத்து வச்சு வெட்டிவிட மாட்டேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதத்த, வாய் பேச்சுக்கு தான். பேசாமல் விடுங்க. பாவம் இந்த மல்லிகா, பிள்ளையை பார்க்க போனதுக்கு இந்த கதியா? அங்கிட்டு இங்கிட்டு இந்த மல்லிகாவுக்கும் மல்லிகா பிள்ளைகளுக்கும் திட்டு வாங்குறதே வேலையாக போச்சு. ஆமாம் பெரியத்த, எல்லாம் எங்கள் நேரம், என்னத்த சொல்ல. ஐசு வந்து வேற அழுதுட்டு இருக்காளா? ஆமாம், அவகிட்ட அதையும் இதையும் சொல்லி வீட்டில் விட்டுட்டு வரேன். போ போ, பிள்ளை என்ன செய்தோல தெரியல, போ. சரித்த, நான் வாரேன். பாவம். இல்லைக்கா, சரோசாவுக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இருக்குக்கா. எப்போ பார்த்தாலும் இந்த மல்லிகாவை நல்லா கண்டுக்கிட்டா. எதுக்கு எடுத்தாலும் மல்லிகாவை ஏதா ஊதான்னு திட்டிக்கிட்டே தான் இருக்கிறா.
ஏன் இவ சொல்கிற மாதிரி சாமி பேர் வச்சா என்ன என் பேரனுக்கு என்ன பேர் நான் வைக்கிறேனோ அதுதான் முடிவு. அவன் இஷ்டத்துக்கு நான் வைக்க விடுவேனா? வரட்டும், என் மவன் வரட்டும், என் மவன்கிட்ட சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். அவன் இஷ்டத்துக்கெல்லாம் விட்டுட்டே போனேன்னு வை, என்னை நல்லா ஓரங்கட்டி மூலையில் உட்கார வச்சிருவாள்வ. நாச்சி, இப்போதாண்டி நீ கரெக்டாக பேசுகிற, இப்போதான் கரெக்டாக பேசுகிற. இப்போ சொன்ன பாரு, அது மாதிரியே பண்ணு. ஆ சரிக்கா. ஏங்க, வேற ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஏங்க, பொங்கல் வரப்போகுது, போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோமா குடும்பத்தில் எல்லாருக்கும்? அதுக்கு என்ன முல்ல, எடுத்துட்டா போச்சு. 2 நாள் ஆகட்டும் இரு. பொங்கலுக்கு தான் இன்னும் 5-6 நாள் இருக்குல்ல. 5-6 நாள் இருக்குதான், இருந்தாலும் எடுத்துட்டான் தேவலான்னு தோணுது. முல்ல, எடுப்போம் முல்ல. அதுக்கு இல்லைங்க, மகளுக்கும் மருமகனுக்கும் எடுத்து கொண்டு போய் பொங்க சீர் கொடுக்கணும் இல்லையா கௌசிக்கு? அதை தான் சொல்ல வரேன். அவளுக்கு தலை பொங்கல் கொண்டு போய் கொடுக்கறது தானே ஒரு முறை. ஆமா இல்ல, அதையே மறந்துட்டோம் பாரு. கௌசிக்கு கொண்டு கொடுக்கணும் தானே. சரி முல்ல, என்னென்ன வாங்கணும்? அதுதான் தெரியல என்னென்ன வாங்கணும்னு. நான் உங்கள் அம்மா கிட்ட கேட்குறேன் என்னென்ன வாங்கணும் அத்தை அப்படின்னு. அது சொல்லும், அப்புறம் போயிட்டு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். சரி முல்ல, நீ எல்லாம் கேட்டு வை. கேட்குறேங்க, கொஞ்சம் பணம்லாம் ரெடி பண்ணி வைங்க. அப்புறம் நம்ம ஊர் வழக்கப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு மாடு கன்று ஆடு இது மாதிரி வாங்கி கொடுக்குற பழக்கம் உண்டு. நம்ம அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. கையில் ஒரு 1,00,000 பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிறட்டும். என்ன 1,00,000? 1,00,000க்கு நீ மாடு ஆடெல்லாம் வாங்க போற? சொல்லு. ஏன் ஒரு 10,000மோ 20,000மோ 30,000மோ வாங்கினா பத்தாதா? என்னங்க நீங்க, யாருக்கு கொடுக்க போறோம்? நம்ம பிள்ளைக்கு கொடுக்க போறோம். நம்ம பிள்ளை தானே வச்சிருக்க போகுது. அவைய வச்சு என்னமோ பண்ணிட்டு போட்டும். அவளுக்கு எவ்வளவு கடை இருக்கு. நாம கொடுக்குற 1,00,000த்திலே அவங்க கடனெல்லாம் கட்டி முடிச்சிட போறாங்க. எங்க சொல்லு. இல்லதான், கட்டி முடிக்க முடியாதுதான். அதை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணுவாவல்ல. நம்ம பொங்கல் சீரனே மற்ற நேரத்துல காசு கொடுத்தாதான் அவைய வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. சொல்லு சொல்லு, இதுவும் சொல்லுவா இன்னமும் சொல்லுவா. பாரு முல்ல, 1,00,000த்துக்குலாம் என்னால முடியாது. ஏதோ 10,000 20,000 30,000னா சரிதான். 1,00,000லாம் என்னால முடியாது இப்போதைக்கு ரெடி பண்ண. சரியா? அதோட பணத்தை கொடுத்தாலும் அந்த அரவிந்த் தம்பி வாங்கிக்கவும் மாட்டாப்ல. எதுக்கு சும்மா? இங்க பாருங்க, நம்ம கொடுக்குற முறைக்கு கொடுப்போம். அவைய வாங்கிக்கிறது வாங்காம இருக்கிறது அவங்களோட விருப்பம். சரி சரி, அதுக்குன்னே 1,00,000 தாங்க 2,00,000 தாங்கன்னா என்னாலலாம் தர முடியாது. 50,000 மாதிரி ரெடி பண்ண முடியுமா? 50,000னா பார்க்கலாம். சரிங்க, அதையாவது கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இந்த நேரத்துலயாவது அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. அதுக்கு தாங்க. சரி முல்லா, பண்றேன். சரி, நான் வரேன். என்னக்கா, மாமாட்ட ஏதோ 1,00,000 2,00,000 அப்படின்னு பேசிட்டு இருந்தியா? அதுவா? அதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போற நீ? ஆமா, உங்க வீட்ல இருந்து உனக்கு இது பொங்கல் சீர் எதுவும் வரலையா? ஏன் கேட்டு நான் என்ன பண்ண மாட்டேனா என்ன? என்ன பேசுனீங்கன்னா சொன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி போங்க. அதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறேன்னா, நானும் இந்த குடும்பத்துல தானே இருக்கேன். இதெல்லாம் நான் கேட்க கூடாதா என்ன? கேட்டு என்ன பண்ண போறேன்னு தான் கேட்டேம்மா. ஒன்றும் சொல்லலை, வேற இப்படியே வந்துருவேன். வேற ஒன்றும் இல்லை, கௌசிக்கு தான் பொங்கல் சீர். ஓ அப்படியா? கௌசிக்கா? ஐ, போலாமா எல்லாரும்? போறதெல்லாம் இருக்கட்டும். உங்க வீட்ல இருந்து உங்க குடும்பத்தையே அட்ரஸ காணும். எங்க உனக்கெல்லாம் கொண்டு வந்து தார போறாவ சொல்லு. அம்மா பொங்கலுக்கு கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ அவங்களுக்கு பிரச்சனைங்க, அதனால அங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்காங்க. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம ஊருக்கு வந்துருவாங்க. அப்போ பொங்கலுக்கு வந்து உன்னை பாக்குறமான்னு நேத்து கூட போன்ல சொன்னாங்க. இங்கே பாரு, பொங்கல் சீருனா 3வது நாள் 5வது நாள் 7வது நாள் இப்படி முறை கொண்டுட்டு வரணும். இல்லை அப்படியா முடியலையா, பொங்கல் அன்னைக்காவது சீர் கொண்டுட்டு வரணும். உங்கள் அம்மா எப்போ வரது, எப்போ கொடுக்க போகுதான்? கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு வருவாகத்த. ஏன் அதை கொடுக்கலன்னா என்னவா? கொடுக்கலன்னா என்னவா? இங்கே பாரு, இதெல்லாம் ஒரு முறை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா என்னன்னு ஒன்னாலாம் கேள்வி கேட்காத, சரியா? சொல்லிடு கொடுக்க சொல்லி. அம்மா, அதுக்காக கௌசிக்கு என்ன 1,00,000 தர போறியா? என் பொண்ணுக்கு 1,00,000 தருவேன், 5,00,000 தருவேன். அதுக்கு என்னடி? உங்க வீட்ல இருந்து சல்லி பைசா கூட வராது. பேசுறா இப்பதான். எங்க வீடு எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறவியத்த, அவியலால 10 பைசா கூட முடியாததான். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க. அவங்க பாவம்.
பரவாயில்ல, நீங்க எவ்வளவு கொடுத்தா எனக்கு என்ன, நீங்க சொன்ன மாதிரி. ரொம்ப பேசாத சரியா? ஏதாவது வந்து தோணான்னு கேள்வி கேட்டுட்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்க. என்ன பேசுறீங்கன்னு கூட நான் கேட்க கூடாதா? சொல்லுங்க. நீ எதுக்கு கேக்குற? சொல்றது ஒரு பேச்சும் கேட்கறது இல்ல. அவ இஷ்டத்துக்கு திரியிறது. எப்ப பார்த்தாலும் அந்த ஆர்வியோட பிள்ளைன்னு அவங்களை சுத்திட்டே வாடுறது. உனக்கு இதுதான் வேலையா? ஆ, உனக்கு நீ எப்பதான் ஒரு பிள்ளை வரப்போதோ தெரியல. அதுக்கு வழி இல்லை. அதான் பேசுற பேச்சு. பிள்ளை பெத்துக்கணும்னு உனக்கெல்லாம் தோணல? அறிவுள்ள நானா குழந்தை வேணும்னு சொல்றேன். எனக்கு எப்படா குழந்தை பிறக்கும்னு அவ்வளோ ஆசையா இருக்கேன். நான் ஏதோ வேணாங்கிற மாதிரி, நான் ஏதோ குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற மாதிரி பேசுறீங்களே அத்தை. உங்களுக்கு இது நல்லா இருக்கா? ஆ, அப்பவே ஒரு நடிப்பு ஒன்று போட்டுருவம்மா. நீ நல்ல நடிப்பு கத்துக்கிட்ட. எங்க இருந்ததா அந்த நடிப்புலாம் கத்துக்கிட்டியோ தெரியல. போதும் உன் நடிப்பெல்லாம் போ. என்ன பேசணுமோ பேசிக்கோங்க. ஏ அறிவு கட்ட முள்ள, என்னங்க உடனே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருப்பியா? ஏன் என்ன சொன்னேன்? உண்மையதானே சொன்னேன். எப்ப பாரு அவளை ஒண்ணு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு கேட்டு வந்துடுறது. பாவம் அந்த பிள்ளை. ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பிள்ளை மனசை கஷ்டப்படுத்திட்டே இருப்பியா? எங்கேன்னா இப்பெல்லாம் பண்றியேன்னு கொண்டு புரிய பாட்டுக்கு. ஒண்ணு புரியலல்ல, போங்க பின்ன. அன்பு, ஏமா அவகிட்ட நீ பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? நீ பேச போய் உனக்கு தான் மன கஷ்டம் வரும். தேவையா உனக்கு இதெல்லாம்? நீ போ, உனக்கு வேற வேலை இருந்தா பாரு. சும்மா ஏதாவது பாவமா தெரில. உன் பிள்ளையா இருந்தா அப்படி பேசுவியா நீ? இங்க பாருங்க, பேசாம போயிருங்க. அவ பண்றதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டியா? உடனே என்னதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வருவியா?